comedy, this drama shows how education can completely transform a person's life. அடைச்ச இந்த காத்தடிக்கிற காலத்துல தெருவெல்லாம் ரோடு போடணுமா பாரு, வீடு பூரா ஒரே தூசியா இருக்கு. ஆமாங்க, கூட்ட கூட்ட மண்ணு வந்துட்டே இருக்கு. ஏன்பா சக்கரை சக்கரை, ஏன்பா சக்கரை வந்துட்டா முதலாளி. ஏன்பா இப்படி பண்ற? சும்மா கீழே விழுந்தா எப்படி இருக்கும்னு பார்த்த முதலாளி. ஓ அப்படியா, எப்படி இருக்கு? அதுவா, ரொம்ப நல்லா இருக்கு முதலாளி. ஆனா அங்க அங்க வலிக்குது முதலாளி. உன்னை வச்சு சோறு போடுறதே பெருசு, இதுல மருத்துவ செலவெல்லாம் பண்ண வச்சிடாதப்பா. ஏன்பா வீடு பூரா ஒரே தூசியா இருக்கு, இதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டியா? சொன்னாதான் செய்வியா? இந்த தூசி எல்லாம் ஒரு தூசியா முதலாளி? ஏன்பா ஏன்பா என்னப்பா பண்ற? தூசிய துரத்தி விடுறமா. அப்படியே துண்டால தட்டி தட்டி ஜன்னல் பக்கமாக வெளியே அனுப்புறமா. ஏன்பா எல்லா தூசியும் என் மூக்குக்குள்ளதான் போகுது. இத்துணூன்னு மூக்குக்குள்ள எவ்வளோ தூசி போகுது முதலாளி. ஏன்பா இருப்பா, என்னப்பா பண்ற? ஏன்பா சக்கரை, நாற்காலி எல்லாம் நல்லா தொடச்சி விடுப்பா, தண்ணியை ஊற்றி தள்ளி விடுப்பா. படி கரெக்டா சொன்னா செய்ய போறேம்மா. வேலை வாங்க தெரியாத முதலாளி. என்னப்பா முணுங்குற? நான் வேலை செய்வதற்காக இருக்கேன்னு சொன்ன முதலாளி. உனக்கு யார் சக்கரைன்னு பேர் வச்சாங்க? ஒரு நாள் எல்லாம் கட்டணமும் சேர்ந்து நாளேக்கா தூக்கின்னு போகுது. கடிக்காம தூக்கிட்டு போனா பரவாயில்ல முதலாளி, கடிச்சா வலிக்க முதலாளி. மதி, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க, போயிட்டு வாங்க. ஏன்பா சக்கரை? இதோ வந்துட்டேங்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். சரிங்கம்மா. அம்மா என்ன சொன்னாங்க? நாற்காலிய துடைத்து விட சொன்னாங்க, தண்ணியை ஊற்றி தள்ளி விட சொன்னாங்க. முதல்ல நாற்காலியை துடைப்போம். நாற்காலிய துடைச்சியாச்சு, இப்ப தண்ணியை ஊத்த வேண்டியதுதான். தண்ணிய ஊத்தியாச்சு, அம்மா வந்ததுடனே தள்ளி விட வேண்டியதான் பாக்கி. வா, எவ்வளோ ஜாலியான வேலை. ஏப்பா சக்கரை, என்னப்பா வீடு ஃபுல்லா தண்ணீர் கடா இருக்கு, பைப் எதுனா உடஞ்சிடுச்சா? அம்மா,
வந்துட்டீங்களா? எல்லா வேலையும் முடிச்சிட்டங்கம்மா. உங்களை தள்ளி விட வேண்டியதான் பாக்கி. எனது தள்ளி விடுறியா? ஆமாம்மா, நீங்க தானே சொன்னீங்க தண்ணியை ஊற்றி தள்ளி விட சொல்லி. டேய் என்னடா என்னவே தள்ளி விட பார்க்குற? டேய் விளக்க மாற்ற எடுத்து தண்ணி எல்லாம் வெளியே தள்ளி விட சொன்னா நீ என்னவே தள்ளி விட பார்க்குற. ஓ அப்படிங்களா? அடப்போடா முட்டாள் பயலே, விளக்கு மாற்ற எடுத்து தண்ணி எல்லாம் வெளியே தள்ளிவிடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி முட்டாள்தனமாக செஞ்சா வேலையை விட்டு போக சொல்லிடுவேன். அச்சச்சோ வேண்டாமா, உங்களை விட்டா வேற யாருமே எனக்கு இருக்கா? வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? பார்க்கவே முடியல. கொரோனா வந்ததுல இருந்து வெளியவே தலை காட்ட முடியல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதா போச்சு. அப்ப நீங்க கொரோனால சாகலையா? வீட்டுக்குள்ள இருந்தாலும் எப்படியோ கொரோனா வந்துருமாமே. நல்ல காலம், நான் தப்பிச்சேன். ஏன்பா முட்டாள்தனமா பேசாத, முதல்ல போய் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க ஐயா. கிரீன் டீயா இல்ல பிளாக் டீயா ஐயா? ஒயிட் டீ. ஒயிட் டீனா பால் போட்டு டீப்பா? சரிங்க ஐயா. சக்கரை போட்டா இல்ல போடவில்லையா? சக்கரை போட்டு தான் பா, போய் சீக்கிரமா எடுத்துருவா. சரிங்க ஐயா. சீனி சக்கரையா இல்ல நாட்டு சக்கரையா? என்ன சீனி சர்க்கரையா? சரி, சீனி சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் என்ன வித்தியாசம்? சீனி சக்கரைனா சுகர் சீக்கிரமா வந்துடும். நாட்டு சக்கரைனா சுகர் மெல்லமா நடந்து நடந்து வரும். அதுதான் வித்தியாசம். சீனி தான் பா, போய் சீக்கிரமா எடுத்துன்னு வா. எதுக்குங்க? வேண்டாம், நாங்கள் போகும்போது எங்கேயாவது குடிச்சிட்டு போகிறோம். சார் நல்ல டீ கடையா? நான் சொல்றேன், நேரா போய் லெஃப்ட் திரும்பினா மரண விலாசம்னு இருக்கும். என்னது மரண விலாசமா? அதுக்கு பக்கத்துல மக்கள் டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்கும். அங்க பஜ்ஜி போண்டா எல்லாமே நல்லா இருக்கும். டேய் எங்களுக்கு போடுற மாதிரி டீ போட்டு கொண்டு வாப்போ. எப்போ பார்த்தாலும் எனக்கு பேசிக்கிட்டு. இப்படி கரெக்டா சொன்னா செய்ய போறேமா. அச்சோ டீ கொட்டிடுச்சா? பரவாயில்ல, இந்தாங்க பிஸ்கட் தொட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஏன்பா முட்டாள்தனமா பேசாத, முதல்ல உள்ள போ. இனிமே பாரு, யார் வீட்டுக்கு வந்தாலும் அன்பா மரியாதை, புரியுதா? புரியுதுங்க ஐயா. என்ன புரியுது? மரியாதை நடத்தணும், மரியாதை நடத்தணும். அவனுக்கு யாரும் இல்லை, வீட்டை விட்டு துரத்தி விடவும் முடியல. பரவாயில்லை, சில பேரு அப்படிதான், அவங்களை மாற்றவே முடியாது. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைக்கணும். அதையே கேட்குறீங்க? வீட்டை கூட்டி விட சொன்னா வீட்டை கூட்டி அப்படியே விட்டுருவான், குப்பைய அள்ள மாட்டான்.
டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வான்னு சொன்னா டீக்குள்ள பிஸ்கெட்டை போட்டு கொண்டு வருவான். அப்படியா? எதுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். அப்போ நாங்க வரோம். இல்லை இல்லை, நாங்கள் போறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. ஏங்க, மதுரைக்கு உங்க ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆமா ஆமா, கிளம்பலாம். ஏன்பா சக்கரை, இதோ வந்துட்டேங்கம்மா. வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. யார் வந்தாலும் மரியாதையா நடத்தணும். இப்ப பண்ண மாதிரி கூத்து பண்ணாத. என்ன புரியுதா? புரியுதுங்கம்மா. என்ன புரியுது? மரியாதை நடத்தணும், மரியாதை நடத்தணும். என்ன மாடியில ஒரே சத்தமா இருக்கு? ஒருவேளை முதலாளி மாடியில இருந்து ஏறி குதிச்சுடாரோ? ஒருவேளை கதவை தட்டிருப்பாரோ? நம்ம தான் தூங்கிட்டு இருந்தோமே. ஒருவேளை ஹெலிகாப்டர்ல வந்து மாடியில இறங்கி இருப்பாரோ? எதுக்கோ போய் பார்க்கலாம். யார் நீங்க? மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, N95 மார்க்ஸே கிடைக்கல, அதனால தான் இந்த மார்க்ஸை போட்டுட்டு வந்தோம். இருந்தாலும் இந்த மாஸ்க் உங்களுக்கு நல்லதான் இருக்கு. ஆமா, இந்த வீட்டில் ஓனர் இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? எங்க முதலாளி கல்யாணத்துக்கு போயிருக்காரு. தெரியாம வந்துட்டீங்களா? நான் ஒரு மழை உங்களை நிப்பாட்ட வச்சு பேசிட்டு பாருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்லை இல்லை, நாங்கள் நாளைக்கு வரோம். அது எப்படி? எங்க முதலாளி யார் வந்தாலும் அன்பா மரியாதையா நடத்த சொன்னாரு. என்ன நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க? வேற யாராச்சும் வராங்களா? இல்ல இல்ல, நாங்க மட்டும்தான். ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு டீயா இல்ல காஃபியா? டீலா வேண்டாம். அது எப்படி? எங்க முதலாளி யார் வந்தாலும் அன்பா மரியாதை நடத்த சொன்னாரு. சரி சரி, டீய போடுங்க. பால் டீ, நாச்சுரல் டீ, இதுதான் போடுவேன். இதுதான் எங்க முதலாளி போட சொன்னாரு. உங்களுக்கு ஓகேவா? வேண்டாம், இங்க பார்க்க நல்ல மாதிரி இருக்கீங்க. நாங்க வருஷத்துல 2 பாட்டா கொண்டு வந்தோம். இன்னும் 2 பை கிடைக்குமா? கிடைக்குமே. பெரிய பையாக தர இல்ல சாக்கு பை கூட தரேன். தம்பி, உங்க முதலாளி ரொம்ப கொடுத்து வச்சாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? உன்ன மாதிரி நல்லவனா வேலைக்கு வச்சிருக்காங்களே. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. உங்களுக்கு எதனா உதவி வேணுமா? போடுங்கள். பால் டீ, நாச்சுரல் டீ, இதுதான் போடுவேன். உங்களுக்கு ஓகேவா? ஓகே. வாங்க.
மதி மதி எங்க இங்க இருந்து ஃபர்னிச்சர் எல்லாம் காணும். ஏன்பா சக்கரை, இதோ வந்துட்டேன் முதலாளி. சொல்லுங்கம்மா. எங்கடா இங்க இருந்து சாமான் எல்லாம் காணோம்? உங்களுக்கு தெரியாதா? நேற்று நைட்டு 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னது 4 பேரா? யாரா அது? அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டுருந்தாங்க ஐயா. நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் அன்பா மரியாதைன்னு சொல்லி அவங்களுக்கு நான் பால்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு கொடுத்தையா. மாஸ்கா? டேய், வந்தவங்க திருடர்கள்டா. என்னது திருடங்களா? பார்க்கலாம் வேணாங்கம்மா அது தெரிஞ்சாங்க. ஏன்பா முதல்ல நீ பெட்டியை கட்டி கிளம்பு. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. முதலாளி, உங்களை விட்டா வேற யார் முதலாளி இருக்கா? வேற யாரையும் தெரியாது முதலாளி எனக்கு. எந்திரிப்பா எந்திரிப்பா. இதனால தான் உன்னை இத்தனை நாளாக இங்கே வச்சுருந்தோம். இனிமேல் வைக்க மாட்டோம். முதல்ல நீ கிளம்பு. மதி, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். முதல்ல நான் அனுப்பு. வீடே தொடச்சு பட்ட மாதிரி இருக்கு. ஏன்பா சக்கரை, உடனே வீட்டை விட்டு வெளியே போ. திடீர்னு துரத்தி விட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. போவோம். தம்பி, ஏன்பா அழுவுற? அம்மா, நான் ஒரு வீட்ல வேலை செஞ்சிருந்தேம்மா. அங்க இருந்து என்ன துரத்தி விட்டுட்டாங்கம்மா. நீ என்ன செஞ்ச? அவங்க உன்னை வீட்டை விட்டு அனுப்புனாங்க. அம்மா, நான் நல்லா தாங்க வேலை செஞ்சிருந்தேன். முட்டாள், உனக்கு அறிவே இல்லை மட பைய அந்த மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்கம்மா. ஓ, இதுதான் காரணமா? உனக்கு கல்வி அறிவு இல்லாததுனால தான் இந்த நிலைமை. நான் உனக்கு ஒரு நல்ல இடத்த காமிக்கிறவா? வணக்கம் வணக்கம், எல்லாரும் அமருங்கள். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மாணவனை அறிமுகப்படுத்த போகிறேன். இவன் தான் அது. இவன் பேர் சக்கரை. மாணவர்களே, கேலி செய்யாதீர்கள். மாணவர்களே, கேலி செய்வதை விட்டுவிட்டு உங்கள் படிப்பில் ஆர்வத்தை காட்டுங்கள். இனி சக்கரையும் உங்கள் நண்பன் தான். மதி மதி, என்னங்க? வா, நம்ம வீட்டுக்கு வரி எழுத போவோம். சரிங்க. தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ. எடுத்தாச்சுங்க. வா, கிளம்பலாம். சார் சார், மே கமின்? எஸ், கம்மிங். சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க?
டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். நீ என்ன இங்க? நீங்கள் என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்கள, நான் அழுதுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆசிரியர் வந்து கல்விக்கு சேர்த்து ரெண்டு கூட்டிகிட்டு போனாங்க. நானும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி நல்லா படிச்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். நீ நல்லா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். நீங்கள் எதுக்காக வந்தீங்க? எங்க வீட்டுக்கு வரி எழுதுறதுக்காக வந்தோம். காட்டுங்க. இனிமேட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார், நாங்கள் போயிட்டு வரோம். தேங்க்யூ. நாம் இந்த வயசுல நல்லா படிச்சாதான் நல்ல அறிவையும் நல்ல ஒரு ஞானமும் கிடைக்கும். நமக்கு இந்த வயசுல தான் நல்லது எது கெட்டது எதுன்ட்டு எல்லாமே தெரியும். அதனால இந்த வயசுல நம்ம நல்லா படிக்கணும். நம்ம அம்மா அப்பா நம்மளை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றி வச்சு அவங்களுக்கும் பேரும்